நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் எம் இளங்கோ சோதிடர். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் வீங்கில வேணியிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதை ஈசன் எந்தன் இணையிடை நீளனே. 12 ராசிகளுக்கு உண்டான நற்பலன்களை பார்ப்போம். குரோதி வருடம் ஆடி மாதம் 26ஆம் நாள் 11/8/2024 ஞாயிற்றுக்கிழமை. வளர்வரை நாள் சப்தமி திதி அதிகாலை 5:02 வரை. பின்பு அஷ்டமி திதி சுவாதி நட்சத்திரம் காலை 6 வரை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. மாலை 3:15 முதல் 4:15 வரை. மேசராசி நேயர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு உயர்வு நிலை ஏற்படும். முருகன் வழிபாடு செய்து நல்லது. ரிஷபராசினியர்களுக்கு கோபத்தினால் உடல்நிலை பாதிக்கும். விநாயகர் வழிபாடு செய்து நல்லது. மிதுனராசினியர்களுக்கு குடும்பத்தில் இருப்பவர்கள் மற்றும் உறவினர்களால் அன்பு கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு செய்து நல்லது. கடகராசினியர்களுக்கு போட்டியினால் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். அம்மன் வழிபாடு செய்து நல்லது. சிம்மராசினியர்களுக்கு தொட்ட காரியங்களினால் ஜெயம் உருவாகும். சனி வழிபாடு செய்து நல்லது. கன்னிராசினியர்களுக்கு ஆன்மீகத்தினால் நன்மை உண்டாகும். சிவன் வழிபாடு செய்வது நல்லது. துளாராசினியர்களுக்கு நண்பர்களின் வழியால் வகை உண்டாகும். குலதெய்வ வழிபாடு செய்து நல்லது. விருச்சிகராசினியர்களுக்கு மன மகிழ்ச்சியால் இன்பம் கிடைக்கும். பெருமாள் வழிபாடு செய்து நல்லது. தனுசு ராசினியர்களுக்கு தைரியம் மற்றும் வீரியத்தால் எதையும் சாதிக்கலாம். அம்மன் வழிபாடு செய்து நல்லது. மாரராசினியர்களுக்கு செய்யும் செயலால் பெருமை தன்னை தேடி வரும். சிவன் வழிபாடு செய்து நல்லது. கும்பராசினியர்களுக்கு குடும்பத்தில் உள்ளவர்கள் மற்றும் நண்பர்களால் மன மகிழ்ச்சி ஏற்படும். முருகன் வழிபாடு செய்வது நல்லது. மீனராசினியர்களுக்கு தொட்ட காரியங்களினால் விவேகத்தால் எதையும் சாதிக்கலாம். குலதெய்வ வழிபாடு செய்து நல்லது. 12 ராசிகளுக்கு உண்டான நற்பலன்களை பார்த்தோம். எனது வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.